அம்மா வந்து என்னை 10th வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு. என் அப்பா வந்து சின்ன வயசா இருக்கப்பயே வெளிநாடு 2 வயசா இருக்கப்போ போனவங்க. அதுக்கு வர முடியாமல் போனதுனால அம்மா 10வது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. ஆனால் நான் நல்லா படித்தேன். 10th வரைக்கும் நல்லா இன்னும் படிக்கணும்னு ஆசை. அம்மாவால் படிக்க வைக்க முடியலை. நான் வந்து என்னோட மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன செஞ்சேன், என் பையனை டிப்ளமோ சேர்க்கிறப்ப தான் எனக்கு நானும் படிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்படிங்கிறப்ப நானும் போய் கேட்டு நானும் சேர்ந்துட்டு நானும் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 17 வருஷம் கழித்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது, நீங்கள் எப்படி படிக்க முடியும், எப்படி பாஸ் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 மாதம் கழித்து நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தேன். என்னால் படிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சிட்டேன். எல்லாரும் சொன்னாங்களே இது எப்படி படிக்க போகுது அப்படின்ற, அதுவும் நிஜமாயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்னன்னா, மகளிர் உதவித்தொகை எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிச்சு. புதுமை பெண் ஸ்காலர்ஷிப் எய்டட் ஸ்கூலுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னோடனே அதுவும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அது கிடைக்க ஆரம்பிச்சோடனே எனக்கு வந்து நான் என்னோட சப்போர்ட் கொடுக்கல ஃபேமிலிக்கு, இல்லை என்னோட கணவரை வந்து நான் என்னையும் படிக்க வைக்க சொல்லி கஷ்டப்படுத்துறணும் அப்படின்ற 2 எண்ணமும் என்னை விட்டு சுத்தமாக போயிடுச்சு. படிக்கிறத மட்டும் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். என்னோட பையன், நானும் என் பையனும் ஒரே காலேஜில் படிக்கிறோம், ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே கிளாஸில் படிக்கிறோம். படிக்கிறதுக்கு வந்து வயது தடை இல்லை அப்படின்றத நான் காமிச்சிட்டேன். அதே மாதிரி சாதிக்கிறதுக்கும் வயது தடை இல்லைன்றத நான் கண்டிப்பாக காமிப்பேன். திரும்பி என்னோட கனவை வந்து உயிர்ப்பித்த முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி ஐயா. புதுமை பெண் தமிழ் புதல் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து +2 படிச்ச மாணவர்களை 75 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில சேர்றாங்க. குறிப்பா பெண்கள் உயர்கல்வியில சேர்வது அதிக அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நாம உழைக்கிற உழைப்புக்கான பலன் நம்ம கண் முன்னாடியே தெரியும்னு நான் இங்கே உணர்ந்திருக்கிறேன். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.